பார்த்தாலே நாவில் எச்சு வரும். சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட வைக்கும் அட்டகாசமான நெத்திலி மீன் ஃப்ரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஹலோ வணக்கம், நான் உங்கள் மதன். நம்ம இந்த பதிவில் சுவையான நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் சுத்தம் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் அதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர், நீங்கள் அதை சேர்த்துக்கணும். இதன் கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நீங்கள் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். அதன் கூடவே அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்க்கணும். அதன் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பழம் எலுமிச்சம்பழம் நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். அது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கலருக்காக ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தோம். இதில் கொஞ்சம் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ காரம் ஒன்றும் அதிகமாக தெரியாது, கரெக்டான குவான்டிட்டியில் தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டும் கரெக்டான பதத்தில் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாக்கள் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து அந்த மீன்களில் நல்லா ஒட்டுற மாதிரி கலரி விட்டுடணும். ஒரு 1/2 மணி நேரம் அதை மீனை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு மீனாக ஒரு வானிலையில் எண்ணெயில் கொஞ்சமாக விட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் நிறைய விட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மீன்கள் பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டாலே போதும். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் விட்டாலே போதும். அதுவே அந்த மீன் வறுவலுக்கு போதுமான எண்ணெயாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எண்ணெயை நிறைய விட்டு பொரிச்சு எடுத்தாலும் அந்த எண்ணெயை வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பொரித்தாலே அந்த மீன் நல்லா வெந்து வரும். மீன்கள் எல்லாமே பொன்னிறமாக ஒரு பக்கம் செவந்த பிறகு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மீன்களை திருப்பி விடணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மசாலாக்கள் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் மீன்களை திருப்பி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மசாலாக்கள் அந்த எண்ணெயிலையோ அந்த வானிலையோ ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு மீனில் ஒட்டி வரும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு மீன்லேயுமே அந்த மசாலாக்கள் ரொம்ப அருமையாக ஒட்டியிருக்கும். கடாயில் கண்டிப்பாக அந்த மசாலாக்கள் ஒட்டவே ஒட்டாது. மீன்கள் 2 பக்கமும் வெந்த பிறகு ஒவ்வொரு மீனாக நீங்கள் எடுத்துடலாம். இந்த மெத்தடில் மசாலாவை கலந்து மீன்கள் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மீன்கள் மேலே இருக்கக்கூடிய மசாலாக்கள் கடாயில் ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடையில் வாங்குகிற நெத்திலி ஃப்ரையை விட நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் செய்யக்கூடிய நெத்திலி ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாகவும் அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மீனை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை வேக வச்சு அது மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம். உங்களுக்கும் இதே போல் நெத்திலி மீன் வறுவல் செய்ய ஆசையாக இருக்கா? அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் உங்கள் வீட்டிலேயே நெத்திலி மீன் வறுவல் உங்களால் செய்ய முடியும். இந்த மாதிரியான அழகான ஒரு நெத்திலி மீன் வறுவலை யாருமே செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. வீடியோவை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மதன்.